மனுஷன் நான் அப்புறம் என்ன மிருகமா? யாருன்னு கேட்டா நீ யாரு? அதான் மனுஷன்யா. நான் அப்புறம் என்ன எதா என்ன வசம்பு எதுவும் தலைவலியாடா? சரியா தூங்குறானா நடிக்கிறானாடாவே? தூக்கிட்டு போய் கம்மாக்குள்ள அமுக்குடா அவனை போய். யாரு போய் என்ன விஷயம் வந்தீங்க? என்னது உள்ள போயிடுச்சியா? என்னது உள்ள போச்சு? என்னதுயா? ஆளாளுக்கு உள்ள போலன்னு சொல்லி விளக்கணை போட்டு தள்ளிட்டுறாங்க. எதை சொல்ற? என்னது உள்ள போயிடுச்சியா? என்னது போச்சு? எனக்கு சொந்தமானது உள்ள போயிடுச்சு. சொந்தமானதா? ஆமாயா. எங்க இருந்து வரீங்க? நானா வெள்ளிமலையில இருந்து வரேன். எங்க இருந்து? வெள்ளிமலையில இருந்து வரையா. எங்க இருக்கு உங்க வெள்ளிமலை? அந்த பாரு, அங்க தெரியுது பாரு. நேரத்துல வந்து போய் பேசுறாப்ல பாரு பாய். முனியாண்டி என்ன நியாயமா இருக்கு அதெல்லாம்? ஆமா தெரியல. எங்க தெரியுது? நல்ல கண்ணை கசக்கிட்டு பாரு. அது மாலை கண்ணுக்காரனை பாத்திருக்கேன். காலையிலேயே கண்ணி தெரியுது. பத்தையும் பாக்குறேன். ஏய், அது யாராரு கண்ணுக்குலாம் தெரியும்? தெரியல. கண்ணுக்கு உத்தம புத்திரனுக்கு மட்டும் தான் தெரியும். நீ வந்து இந்த மாமியால வச்சிருக்கிறவன் முறை தெரியாம வச்சிருக்கிறவன் கண்ணுக்குலாம் தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்க. எங்களுக்கெல்லாம் தெரியுது. என்னங்க சொல்றீங்க? எவன் மாமியால வச்சிருக்கானோ அவனுக்கு அந்த அங்க இருக்கிறது தெரியாது. மாமியா விட்டு கொடுக்காம ஒத்துக்க பேசாம. இப்ப தெரியுதா? இந்த தெரியுதா? சரியான மலை. அங்க வாரியா எறும்பு ஓடுறத வாரியா? எறும்பு ஓடுறது கண்ணுக்கு தெரியுது. அங்க வாரியா ஈ தண்ணி குடிக்கிறதா? அங்க இருந்து தான் வரேன். அங்க இருந்து வரீங்க? அப்ப மான தேடி வர்றீங்க? மான தேடி வந்திருக்கேன். எங்க அங்க இருந்து இங்க நீலா மனுஷனாயா? என்னையா மனுஷன்? அங்கனே மான பிடிக்க மாட்டாங்க, விரட்டி வந்துருக்கு. மானு உங்க வேலிமலை அடிவாரத்துல தான் பார்த்தேன். சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உங்க ஊர்ல ஒரு கோழி பிடிக்க முடியாது. எது? அங்க இருந்து மான பிடிக்க வந்தாராம். மானு அங்க இருந்து வந்தையா? பார்த்தது உங்க வேலிமலை அடிவாரத்துலயா? ஆமா, அங்கேயே பார்த்துருந்தா அங்கேயே பிடிச்சிருந்தா. மானு வரல, மண்ணாங்கட்டி வரல. எதை வச்சு சொல்ற? போயிட்டு போட்டா சிமாசா வாங்க. யோ, களவாணி பெருசா காப்பான் பெருசா? காப்பாத பெருசு. நீ மாடு வரண்ட எதை வச்சு சொல்ற? நான் அதை வச்சு தான் சொல்றேன். இப்ப களவாணி, அதாவது காவலாளி அசர்ற நேரத்துல தான் களவாணி உள்ள போவேன். நீ அசந்த நேரத்துல அது உள்ள போயிருக்குமியா? நீ பார்க்காம இருந்திருப்பியா? எங்க அசந்து எங்கிட்ட உள்ள போச்சு? இப்ப திசை வந்து சரி 4 திசை, 8 திக்கு, 16 கோணல். ஆமா. நீ எந்த பக்கம் இந்த 2 கண்ணை வச்சு பாத்துக்கிறத? 16 நோனிலா? 16 கோணல்ரா. 16 கோணல். நீ எந்த திசையில பாத்துக்கிறத சொல்லு. நான் பாத்துக்கிட்டு இருந்து கிழக்கு திசை. என்னது? கிழக்கு திசை. கிழக்கு திசை. ஏன் அது மேற்கு திசை, தெற்கு திசை, வடக்கு திசைலாம் வராதா? நான் அங்கிட்டு பார்க்க மாட்டேன். அங்கிட்டு அதான் பார்க்க. அங்கிட்டு கழுத்து சுளுக்கிக்கிறமா? அங்கிட்டு சனி சொல்லி எங்க அப்பா சொல்லியிருக்காரு. சனி அந்த சனி மூளைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. சரி, நீங்க அப்புறம் அந்த வழியில போக நீங்க மானதேடி வந்தீங்க. ஆமையா. வேடுவர். ஆமையா. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்னையா கேள்வி? நீங்க பெரிய வேடுவர்னு ஒத்துக்கிறேன். என்னையா கேள்வி? இல்லாட்டி நான் ஒத்துக்கிற மாட்டேன். மரியாதையா ஓட்டிருங்க. ஓட்டிரு. என்னையா குழந்தையும் பிறந்த அப்புறம் ஓடுறதுக்கான இங்க வந்திருக்கேன். நான் கேட்கக்கூடிய கேள்வி பதில் தெரியுமா? என்ன கேள்வி நீ கேட்ப? கேட்போம்ல. கேளியா? கேட்காம இருப்போமா? பெரிய ஏரி இருக்கு. ஏரியா? ஆமா, ஆறு இருக்கு. பெரிய ஆறு இருக்கு. சரி. அந்த ஆறுல சிறிய படகு. சிறிய படகையா? சிறிய படகு. படகு. ஆமா. சரி. அந்த படகுல வந்து 60 கிலோ மட்டும்தான் ஏற்ற முடியும். எத்தனை கிலோ? 60 கிலோ. 60 கிலோ. ஆமா. சரி. 60 கிலோ ஏற்ற முடியும். சரி. அதுக்கு மேல ஏத்தனா? அதுக்கு மேல ஏத்தனா படகு முங்கிரும். தண்ணிக்குள்ள முங்கிரும். தண்ணிக்குள்ள முங்கிரும். சரி. கணவன் மனைவி 2 பேரு. 2 பேரு. ஆமா. புருஷன் பொண்டாட்டி 2 பேரு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரு. சரி. புருஷன் 60 கிலோ, பொண்டாட்டி 60 கிலோ. புருஷன் 60 கிலோ, பொண்டாட்டி 60 கிலோ. ஆமா. சரி. 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைகளா? 30 கிலோ. சரி. ஆமா. மொத்தம் எத்தனை கிலோ ஆச்சு? அது 30 60. அவங்க 2 பேரும் 60 20 180 கிலோ ஆச்சியா? 180 கிலோ. சரி. படகு தாண்டி போயணும். ஆனா 60 கிலோக்கு மேத்த மாதிரி தண்ணிக்குள்ள முங்கிரும். இதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு நீ பெரிய வீடுன்னு ஒத்துக்கிறேன். இல்லைன்னா ஒத்துக்கிற மாட்டேன். எப்படி எப்படி? 60 கிலோவுக்கு மேல இருந்தா ஏற்ற முடியாது. தண்ணி படகு முங்கிரும். உள்ள தண்ணிக்குள்ள முங்கிரும். ஆமா. இப்போ இதை அக்கறைக்கு போகணும். அக்கறைக்கு எப்படி போகிறது? சொல்லிட்டேன். என்ன செய்ய? இன்னைக்கு தான் வம்ப மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு தான் நான் உன்னை சந்திக்கிறேன். ஆமாம், கான்ட்ராக்டர் வேற. பேசுங்க, நல்ல வேடுவர் பேசுங்க. சொல்கிறியா? வேறு பதில் சொன்னா தாங்க காலையில் காசு கொடுக்கணும். இல்லைன்னா ஊருக்காரன் யாரும் காசு கொடுக்காதீங்க. வாய் பேச தெரியாதவன் சபைக்கு வரக்கூடாது. ஆமா, அழுக சொல்கிறேன். சொன்னா என்னையா சொல்லுவேன்? என்னையா செய்வேன்? சொன்னா என் தங்கச்சியை பார்க்கலாம். இல்லைன்னா பார்க்க முடியாது. பார்க்கலாம். ஆமாம். சரியா? இந்த சொல்கிறேன். அதாவது அந்த வத்தையில் வந்து 60 கிலோக்கு மேலே போகக்கூடாது. போக முடியாது. புருஷன் 60 கிலோ, பொண்டாட்டி 60 கிலோ, பிள்ளை 2 பேர் 30 கிலோ. அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா?
அந்த 30 கிலோ இருக்காங்க இல்ல, ஆமா, அவங்க அந்த வத்தையில ஏறி அக்கறைக்கு போறாங்க. சரி, போயிட்டு அந்த ஒரு 30 கிலோ உள்ளவன் இறங்கிக்கிறாங்க. சரி, என்ன இன்னொரு 30 கிலோ இருக்கிறவன் அந்த அந்த வத்தையை ஓட்டிட்டு வர்றான். சரி, ஓட்டிட்டு வந்து இங்கே இறங்கிடுறான். சரி, இறங்கிட்டு அவங்க அம்மாவை ஏற்றி அனுப்பிச்சு விடுறேன். ஏன்னா அம்மா 60 கிலோ வானே, ஏன்னா அம்மா வந்து 60 கிலோ தானே. ஆமா, முங்காதுல அம்மாவை ஏற்றி விடுறாங்க. சரி, அம்மா அக்கறைக்கு போயிடுது. சரி, போயிட்டு அங்க ஒருத்தர் இருக்கால 30 கிலோ, அவன் மறுபடியும் அந்த வத்தையை ஓட்டிட்டு வர்றான். சரி, அப்படி வர்றான். சரி, வந்த உடனே அப்புறம் எப்படி போறது, அப்புறம் தான் விஷயம் இருக்குதுல. எப்படி மறுபடியும் 2 பேரும் திரும்பி போறாங்க 30 கிலோ. சரி, மறுபடியும் 30 கிலோ திரும்பி போறாங்க. அக்கறையில் ஒருத்தர் இறங்குறான். சரி, ஒருத்தர் அந்த 30 கிலோ ஓட்டிட்டு வர்றேன் படகு. சரியா, வந்துட்டு அப்பனை ஏத்தி விடுறாங்க. சரி, அப்ப எவ்வளவு கிலோ, 60 கிலோ. அப்பன் போறேன். சரி, போயிட்டு அங்க ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவன் மறுபடியும் படகு ஓட்டிட்டு வர்றான். ஓட்டிட்டு வந்து இந்த 2 பேரும் சேர்ந்து போயிடுறாங்க 60 கிலோ. சரி, கணக்கு சரியா இருந்தா நீ சொல்லியா? ஆமா, 60 கிலோ போயிடுச்சு. யாரோ உங்களுக்கு சொல்லி கொடுத்து கெடுத்துட்டேன். யாரு? சொந்த கதையா? வாத்தியார் கூட சொல்லி தராத கதை. சரி, சரிங்க. அப்ப நீங்க வெள்ளி ஒருத்தர் கத்து கொடுத்துட்டே இருக்க முடியாது, நம்மளா தானா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அப்படி சொல்லுங்க. அப்ப நீங்க உண்மையான வேணும் நான் ஒத்துக்கிறேன். சரி, அப்ப நான் குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பறியும் தன்மை உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்ப நான் எங்க இருந்து வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எங்க இருந்து வந்திருக்கிய? இப்ப என்னைய கேட்டீங்கள. ஆமா, நீ யாரு, என்ன இடம் மறிக்கிறிய, நீ யாரு, உன் பேர் என்ன, நீ எந்த ஊரு, யாரு, நான் உறவுக்காரங்களா யாரு இருக்கா? நான் யாரும் தெரியல. யாருன்னு தெரியலையா? நல்லா ஓத்து பாருங்க. பாருங்க, பார்த்தா என்னடா தெரியுது, மசூர் கொட்டதா தெரியுது. மச்சான் நான் வேற யாரும் இல்ல. சரி, உங்க ஐத்தமேனா எப்படிரா? ஆமா, எப்படி ஐத்தமேண்டா நீ திடீர்னு உறவு சொல்லாம சொல்ற? என்னங்க நீங்க யாரோட மையன்? நான் வந்து சிவனாண்டி மையன். எங்க அம்மா பேரு பார்வதி. நான் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். என்னங்க மச்சான் வாங்க. என்ன தெரியலன்றீங்களே? என்ன மச்சான், சின்ன வயசுல அந்த ஆத்துல குடிக்கிறப்ப மீன் பிடிக்கணும்னு சொல்லி மீன் பிடிச்சோம்ல, மீன் பிடிக்கிறப்ப குறவைக்கு பிடிக்கிறப்ப என் கெளுத்திய பிடிச்சிங்கல்ல. எப்படி? அப்படியா? சரி, பிடிச்சிட்டு நிக்கியாமியா நான் கத்த விட்டு விடவே மாட்டேன்ட்டு கிட்டி விளையாடணும்ல, அது ஞாபகம் இருக்கா? ஆமா, கிட்டி விளையாடும் போதுல பிடிக்கணும்னு குனிஞ்சுக்கிட்டு பின்னாடி வந்து குதிச்சது ஞாபகம் இருக்கா? என்ன மச்சான், சின்ன வயசுல உங்களுக்கு ஏற தெரியாது. பரவாயில்ல, உனக்கு ஞாபகம் இருக்கும் போல எனக்கு ஞாபகம் இருக்குல்ல. சின்ன வயசுல உங்களுக்கு ஏற தெரியாது. மரத்துல தேன் எடுக்க போகும்போது நான் குனியவே நீங்க ஏறுவீங்க. ஆமா, ஏன்னா மலை ஏறி போனாலும் மாமன் மச்சான் துணை வேணும். மாமன் மச்சான் உதவி தேவை. எதுக்கு மச்சான்? தேன் எடுக்க போகல. ஆமா, பங்காளி பகுத்தாலே கூட்டி போனோம்டா இவன் எப்படா விழுவாண்டு கயத்தை விட்டுருவாங்க. ஆமா, அவன் சொத்தப்புறம் அமைக்கலாம், கொண்டாட்டி சேர்த்து வச்சுக்கலாம். ஆமா, ஆனா மச்சின பாரு அப்படி கிடையாது. ஆமா, ஆத்தாடி நம்ம தங்கச்சி வாழ்க்கை போச்சே, நம்ம வாழா வெட்டியா இருந்துருமே அப்படின்ட்டு அவன் அந்த தேனை எடுத்து இறங்கி முடியற வரைக்கும் பக்குவமா பாத்துக்கிறாங்க. அதுக்கிட்ட மலையேறி போனாலும் மாமியா மச்சான் துணை வேணும். அப்ப இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லவா? சொன்னா சங்கடப்பட மாட்டியே, வருத்தப்பட மாட்டியே, சொல்லிடுவா? சொல்லுங்க மச்சான், நான் ஒரு தங்கச்சி வள்ளிய தாயா தேடி வந்திருக்கேன். அப்படி சொல்லுங்க, பொம்பளை இடத்துல வந்திருக்கீங்க சொல்லுங்க. இனிப்பு இருக்கிற இடத்துக்கு தான் ஈ வரும் கண்டிப்பா. அது மாதிரி நான் வந்து நம்பிராஜா மையன். சரி, எங்க அம்மா பேர் நங்க மேனு, நான் வீரத்தேவை மச்சான். அதான் 7 பேர் இருந்தாங்கல்ல, அதுல நடுவுல இருந்த வெளிதானடா? நடுவுல நான் தான். சரி, இப்படியால தான் நமக்கு வேணும். ஆமா மச்சான், அப்ப நீங்க மான தேடி வரல. ஆமா, என் தங்கச்சி மங்கைய தேடி வந்திருக்கீங்க, புரிஞ்சு போச்சு. சரி, நீங்க போடுற மாதிரி போங்க. தாக்கல உள்ளோட எடுத்துமா? ஆமா, என் தங்கச்சி வர்ற மாதிரி வருமாருங்க. போதுவார் வலது பியூர மான்களை இங்கு மான்வர கண்டீரோ நீங்களே. வலது பியூர மான்களை இங்கு மான்வர கண்டீரோ நீங்களே. மானை தேடி வந்தவரே
இதாங்க குல பண்பு. ஆடி பாடி வர வைப்பது. சரி மச்சான். ஆடி பாடி வரவேற்கிறது உங்க ஆமா. சரி நீங்க ஒரு குத்து குத்துனீங்களா? ஆமா நீங்க ஒரு குத்து குத்து. நான் அதுக்கு என்ன சலிச்சாலா? மச்சான். ஆமா மச்சான் நீங்க லேச விட்டா. வேடுவர் நீங்க ஆடுவீங்களா? ஆமா நான் பார்த்ததே இல்லையே. ஆடுறேன் பாரு. இன்னைக்கு இப்ப பாருங்க எங்க வேடுவர் பிச்சு விட்டு வாகான ஆலமரம் 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 அங்க விழுது 10,000 தன்னே நன்னானே தானே நன்னானே வாகானே சரியா? அடுத்து நேரமாக்கி இருக்கு. சந்தி தங்கச்சியை சந்திக்கணும். இப்பதான் எங்க அப்பா செல்வமணி சாப்பா பார்த்த மணியா இருக்கு. பாத்தியாரோட கொஞ்சம் காமிக்கணும்ல. ஆமா அப்படி ஒரு ஆட்டக்காரல எங்க அப்பா லேசி பட்டால தங்கச்சியை பார்க்கணும்ன்றிய. தங்கச்சி தங்கச்சி அண்ணே எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? சோம்பி லாலா மரத்தேக்கும் இந்த துண்டை விரிங்கண்ணே. என்னென்ன குரங்கு வித்த காமிக்கிற மாதிரி. என்னடா செய்ய என் கூட தான் பிறந்தியா நீனு? காலைல செல்வக்கண்ண சொல்லிட்டாரு. என்னது? யாரு செல்வக்கண்ண என்ன நல்லா ஏறி குரங்கு சேட்டை பண்ணாதான காலைல சம்பளம் தருவேன் சொன்னாங்களா? இல்லாட்டினா தரமாட்டேன். சரி எதுக்கு கூப்பிட்டேன்? என்ன முதல் கவலை நீ இருக்க, இரண்டாவது கவலை தோழி இருக்கா, மூன்றாவது கவலை நான் இருக்கேன். ஆமாடா தங்கச்சி எங்க 3 பேரையும் கூப்பிட்டு என்ன பண்ண போற? என்ன காரணத்துக்காக கூப்பிட்டேன்? அப்பா என்ன சொன்னாரு? காவல் பார்க்க சொன்னாரு. எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சிட்டு இருக்க? என்ன காரணத்துக்காகவே கூப்பிட்ட? அண்ணே கூப்பிட்டதுக்கான காரணம் அண்ணே
அண்ணே பைத்தியம் முடிச்சிருச்சாரு அவனுக்கு பைத்தியக்கார பல நான் போறேன் அண்ணே தங்கச்சி அண்ணா என்ன எதுக்காக அழைக்கிறீர் அழைத்த காரணம் என்ன காரணம் எதுக்காக கூப்பிட்டேன் கூப்பிட்டதுக்கான காரணம் அப்பா காவல் பார்க்க சொன்னார்ல 3 பேரையும் சேர்ந்து அண்ணே அண்ணே என்னாச்சு நீ அண்ணன் பேர் அண்ணே மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரியே தெரியும் யார் அவரு அண்ணா யாரு வந்திருக்குது நம்ம இடத்துக்கு அண்ணே அந்த போட்டு ராத்தா கொலுசு கிழிச்சு போடுதே பத்திரம் தோடு அப்படியே தோடு பத்திரம் களவணி பிளப்ப அந்த செருப்பு எடுத்துட்டாங்க அந்த செருப்பை கூட விட மாட்டான் அண்ணே எதுக்கு கூப்பிட்டனே எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன் அவ்வளவு தைரியம் உனக்கு இந்த இடத்தோட தலைவின்ற ஒரு பயம் கிடையாது உனக்கு அண்ணே தங்கச்சி கூப்பிட்டதுக்கான காரணம் என்ன அண்ணே முதல் காவல நீ இருக்க இரண்டாவது காவல தோழி இருக்க மூன்றாவது காவல நான் இருக்கேன் ஆமாடா கூப்பிட்டதுக்கான காரணம் சொல்றேன் நம்ம இடத்துக்கு எவ்வளவு நேரம் அத புரிய எவ்வளவு நேரம் மட்டும் கேக்குறேன் எவ்வளவு நேரம் கேக்குறேன் அந்த செம்பு எடுங்க அது எறி கபடி அண்டா பரிசு அண்டா சேலை ஜெயிச்சு போடு சத்துட்டா விடு நாடி கட்டுங்க மூச்சில தள்ளின அப்ப சரி நம்ம போவோம் தண்ணி இருக்கா அண்ணனை இருப்பீங்களா தண்ணி இருக்கா எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க நம்ம இடத்துக்கு நம்ம இனத்தை சார்ந்தவர் வந்திருக்காரா ஆமாடா இடத்தை சார்ந்தவர் ஆமா மான தேடி வந்தாராம்டா வீடு வரா ஆமாடா நம்ம இடத்துக்கா ஆமாடா உனக்கு எவ்வளவு சம்பளம் எனக்காடா மிஞ்சி போனா அவ்வளோ 2000 வரைக்கும் வாங்க மாட்டேன்டா என்ன சொல்ற உன்னுடைய இந்த சுறுசுறுப்புக்கு உனக்கு எவ்வளவு கேட்டாலும் தகும் ஆமாடா சரி இருந்து போது வேடூர் வந்திருக்காரு மான தேடி ஆமாடா தேடி வந்த மான நீ பாத்தியா நான் பார்க்கலடா அம்மா நீ பாத்தியா நானும் பார்க்கல வாங்க போவோம் வாடா போங்கடா அவர் எங்க வராரு மச்சான் வர வா மச்சான் அண்ணே அவர் எங்கடே வராரு நீங்க எங்க மச்சான் வர்றீங்க கேள்வி என்ன ஒரு கேள்வி தூக்கிட்டாரு உன்ன அவ்வளவுதான் அண்ணே தங்கச்சி அவர் என்ன கேட்டாரு உன்கிட்ட அவர் என்கிட்ட மான் வந்துச்சு மானுன்னு கேட்டாரு நீ என்ன திரும்ப சொன்ன நான் வந்து மானுடைய தலையில கிடக்க பேணுன்னுட்டான் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க என்னடா செய்ய முடியும் அண்ணே தங்கச்சி. நீ அவர்கிட்ட திரும்ப என்ன சொன்ன மான் வரலன்னு சொன்னியா அண்ணே அண்ணே நானும் வரேனே அண்ணே அண்ணே மான் வரலன்னு சொன்னியா அண்ணே 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 எத்தனை அப்படியே விட்டு ஏத்துக்க சும்மா ஏத்துக்க ஏத்துக்க சங்கத்துக்கு பாரமா தான் இருக்கு ஒரு ஜீவன் ஏத்துக்க சும்மா முன்னாடி டயர்ல உட்காந்துக்க சாமி கும்பிட போறவங்களை இப்படி அபசகுணமா பண்றியே கோயிலுக்கு சாமி கும்பிட போறவங்க என்னடா பிரச்சனை உனக்கு தங்கச்சி அண்ணே தங்கச்சி அவர் கேட்டதுக்கு நீ என்ன பதில் நான் மான் இல்லன்ட்டேன் மான் இல்ல போலீஸ் போட்ட சிவாசம் வாங்க போண்டேன் கேட்க மாட்டேன் அவர் ஒத்த காலில் நிற்கிறார் மான என்னன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு ஏன்ட்ட கேட்கணும் ஆமாடா நீ சொல்லியே நம்பலனா நீ களவாணி போயல ஆமா நீ திருட்டு போயல நீ ஐயோக்க போயல நீ மாமியார் மேல ஆசைப்படுற பயலா கிடையாதுல்ல அப்ப நீ சொல்லி நம்மள உன் தங்கச்சி கிட்ட சொன்னாதான் நம்புவேனா என்ன அர்த்தம் எங்க அண்ணன் உத்தமன் சொல்லி நம்மள என்ன அர்த்தம் அவர் அடவாதம் பிடிக்கிறாரா அடவாதமா அடவாதனா மான பிடிப்பேன் நிக்கிறாருதா அதனால நீங்க சொல்லிட்டு கிளம்புங்க நான் அவருக்கு பதில் சொல்லிக்கிறேன் சரி தாத்தா போயிட்டு வரோம் இந்த பொன்னானை வாய்ப்பினை வணங்கி அண்ணன் நாதாரி பாருண்டா இந்த பொன்னானை வாய்ப்பினை வணங்கி பாசமிகு எனது அன்பு கிராமத்தில் அனைவருக்கும் மற்றும் இந்த நாடத்திற்கு தெளிவாக ஒளி அமைத்த சென்றாலும் தமக்கென்று ஒரு வெற்றி முறை கொண்டு வந்த ஸ்ரீ காளீஸ்வரன் அண்ணா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடக கலைஞர்களை யூடியூப் வாயிலாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் பாசமரியாக கூறிய என் அன்பண்ணா தங்கப்பாண்டி கண்டிலன் அண்ணா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு பாசமரியாக கூறிய அருமை அண்ணார் நமது என்ன பேர் மறந்து வச்சு குழலி யூடியூப் சேனல் அண்ணா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். சரி உங்க குடும்ப பாட்டை பாடிட்டு குடும்ப பாட்டு ஆயாலோ ஆயாலோ ஆயாலங்கடி ஆயாலோ ஆயாலோ ஆயாலோ
பாருங்கள் வீடு வருக நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையும் கைகொள் உள்ளெடுத்து விளையாடும் வேடுவ கொடுத்தவரை வருக தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் முத்தம கொடுத்தவரை வருக வந்த விஷயத்தை சுருக்கமாக சொன்னீங்கன்னா கொஞ்சமாச்சும் உண்மையை சொன்னீங்கன்னா நான் மட்டும் இல்லை எங்கள் கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கும் வந்த விஷயம் வேடுவரை வண்ணத்தமிழகத்தின் வளமை நழுவாமல் வந்தோரை வரவேற்கும் பாங்கு குறையாமல் என்னார் என்று இனம் தெரியாத என்னை வரவேற்கும் வடவேடர் குல மாதரசே, நான் வெள்ளிமலையை சார்ந்தவன். இந்த இடத்தில் தலைவி எனும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த கந்தவேடனின் வணக்கம் பல. வேட்டை மார்க்கமாக வந்த என் கண்ணில் பட்டது மான்கள் கூட்டம். மான்களை கண்டதும் திகைத்து நின்றேன் ஒரு கணம். காரணம், ஒவ்வொரு மானும் ஒவ்வொரு விதமான அழகு. ஏனோ தெரியவில்லை, என்னை கண்டதும் மான்கள் அகன்று விட்டது. ஆனால் ஒரே ஒரு மான் மட்டும் என்னை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தது. நான் மானை பார்க்க, மான் என்னை பார்க்க, மறுபடியும் மானை நான் பரிவோடு பார்க்க, மான் மீது காதலாக மாறியது. பார்வையின் மயக்கம் மான் மீது காதலாக மாறியது. காதல் மானை கைப்பற்ற எண்ணி பிடிக்க முயன்றேன். உங்களின் திணைப்புணத்தின் உள்ளே புகுந்து விட்டது. விரைந்தோடிய மான் சரி விருப்பம் இல்லாமல் ஓடியிருந்தால் விட்டு சென்றிருப்பேன். ஆனால் அது என்னை பார்த்து என்ன கேட்டது என்று தெரியுமா? என்ன கேட்டுச்சு? நீ என்ன பெரிய காதல் மன்னனோ என்று கேட்டது. நீ காதல் மன்னனோ என்னவோ நான் அவசியமில்லை, ஆனால் காதலுக்கு மரியாதை தருபவன் என்று அந்த மான் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புனம் புகுந்த புதிர்மானை நாடி வந்தேன். ஆகையினாலே ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே. வேடர் குலமாதே வேட்டகம் வந்தேனோ. ஓடி வந்த மானே தேடி வந்த நானே, ஓடி வந்த மானே வேட்டை குலமா. ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே. வேடர் குலமாதே வேட்டகம் வந்தேனோ. வேடர் குலமாதே வேட்டகம் வந்தேனோ. சிறந்த மானை ஆடும் வேட்டையில் கண்டேனே. அழகில் சிறந்த மானை ஆடும் வேட்டையில் கண்டேனே. தழுவி அதனை பிடிக்க சென்றேன் தாவிட கண்டேனே. ஓஹோ தழுவி அதனை பிடிக்க சென்றேன் தாவிட கண்டேனே. ஓஹோ தாவிட கண்டேனே. ஓஹோ தாவிட கண்டேனே. ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே. வேடர் குலமாதே வேட்டகம் வந்தேனோ. வேடர் குலமாதே வேட்டகம் வந்தேனோ. அழகு சிறந்த கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்து படைத்திடும் கட்டழகு மாடு. அப்படி அப்படியே நல்ல கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்து படைத்திடும் கட்டழகு மாடு. கட்டிப்பிடித்து ஒரு முத்தம் தர போற கட்டழகி கேளு. கட்டிப்பிடித்து ஒரு முத்தம் தர போற கட்டழகி கேளு. ஓஹோ கட்டழகி கேளு. ஓஹோ கட்டழகி கேளு. ஓடி வந்த மாலை தேடி வந்த நானே. வேடர் குலமாதே வேட்டகம் வந்தேனோ. வேடர் குலமாதே வேட்டகம் வந்தேனோ. வேடர் குலமாதே வேட்டகம் வந்தேனோ. தரணி மற்றும் தகுதியான மான், தங்கவேலன் தயவு பெற்ற மான் உங்களின் திணைப்புணத்தின் உள்ளே புகுந்து விட்டது. தகப்பன் சொத்தா இருந்தாலும் கேட்டுத்தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆகையினாலே இந்த இடத்தில் தலைவி எனும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களிடம் என் மானை பிடிக்க அனுமதி கேட்டு நிற்கிறேன். உங்க பேருங்க? பேர் கந்தவேடன். தந்தை பெயர்? சிவனாண்டி. தாயார் பெயர்? பார்வதி. நாடு எது? வெள்ளிமலை. எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து. மலைமலை நாடு. கழுகுமலைன்னு சொல்லுவாங்க. கழுகுமலையா வெள்ளிமலையா? கழுகுமலையும் வெள்ளிமலையும் ஒண்ணுதான். அப்படி கிடையாதுங்க. கழுகுமலை வேற, வெள்ளிமலை என்பது சீனா பார்டர். புரியுதா உங்களுக்கு? வெள்ளிமலைனா கைலாயத்தை தான் சொல்லுவோம். ஆமா. கழுகுமலையில இருந்து வந்திருக்கீங்க. மானை எங்க பாத்தீங்க? மானையா வேள்விமலை அடிவாரத்தில் பார்த்தேன். மான் எங்க வந்துச்சு? உங்க திணைப்படத்துல. கையில என்ன வச்சிருக்கீங்க? சிலிமுகம். அதோட தன்மை என்ன? எந்த ஒரு ஜீவனையும் இதை காண்பித்தால் தன் வசப்படும். ஏன்னா பொதுவாகவே வில்லே இல்லாம பயன்படுத்தக்கூடிய அம்பு எது அப்படின்னா அந்த சிலிமுகம் தான். 12 அம்புகள் இருக்கு. இதுல 12வது அம்பு தான் சிலிமுகம். சிலிமுகம் இதை கையில வச்சிருக்கீங்க. கொடுத்தது யாரு? கொடுத்தது யாரு? என் தாய் தான். உங்க அம்மா கொடுத்தது. ஆமா. அதை வச்சு மானை பிடிச்சிருக்கலாமே. சுலபமா பிடிச்சிருக்கலாம். மானு கொஞ்சம் சேட்டா பிடிச்ச மானா இருக்கு. அதனால கொஞ்சம் ஆட விட்டு ஓட விட்டு பிடிக்கலாம்னு விட்டுருக்கேன். அதான் ஓடிடுச்சா? இல்ல, நான் தான் விட்டுருக்கேன். விட்டு பிடிக்கணும்னு விட்டுருக்கேன். எதையும் பார்த்த உடனே அந்த காஞ்ச மாடு கம்பளம் ஊதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காஞ்ச மாடு கம்பளம் ஊதுனா என்ன அர்த்தம்? அதாவது அதான் போன உடனே எதையே செய்யணும்னு நினைக்கக்கூடாது, உடனேயே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுதான் அது. அதனால பழமொழி சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு பழமொழி சொல்லணும். பழமொழியெல்லாம் பேசுறோம், இல்ல ஒரு கதையை சபையில பேசுறோம் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சுதான் பேசணும். சரி, பழமொழி பேசுறப்ப சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும்னு ஒரு பழமொழி. எதுக்காக சொன்னாங்க?
வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொன்னாங்க? அதான் எல்லாரும் கதை சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் அப்படின்னா அப்பங்கிட்ட இருந்தாதான் பிள்ளைக்கு அந்த புத்தி வரும் அப்படின்றதுக்காக சொன்னாங்களா? கிடையாது. சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும் என்பதே பழமொழி. குழந்தை இல்லாதவங்க முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அவங்களுக்கு கருப்பையில் குழந்தை தங்கும் என்பது பழமொழி. அது காலப்போக்கில் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு மாத்தியாச்சு. தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்க. அது வந்து மகாபாரதத்தில் கர்ணனையும் அர்ஜுனனையும் சொல்லுவாங்க. இந்த சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு ஒரு பழமொழி சொல்றாங்களே, சோறு கண்ட சொர்க்கம்னா என்ன பழமொழி? எதுக்காக சொன்னாங்க? சோத்தை பார்த்தா அங்கேயே பாய விரிச்சு படுத்துப்பான் அப்படின்றதுக்காக கிடையாது. ஐப்பசி மாதம் வர பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்குற எல்லாருமே சொர்க்கத்துக்கு போவதாக ஐதீகம். அதனால தான் சொல்லி வச்சாங்க சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் நீங்க சொன்னீங்களே, இத்தனை பழமொழிக்கு நான் விளக்கம் சொன்னேன்ல, இந்த பழமொழிக்கு விளக்கம் என்ன? பேசுனா போதும். வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னா விளக்கம் தெரியுமா? சொல்றேங்க. சொல்லுங்க. நீங்க மிரட்டுறதுலயே இருக்கிறத இது மறந்து போயிரும் போல தெரியுது. அப்படி நினைக்காதீங்க. சொல்லுவேன். ராமாயணத்துல கதை உண்டு. அதாவது மந்தாகினி நதிக்கரையில வனவாசம் போனப்ப ராமர் சீதை லட்சுமணர் வனவாசம் போனப்ப மந்தாகினி நதிக்கரையில சில காலம் தங்கி இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது லட்சுமணன் வந்து என்ன பண்றான்? இவங்களுக்கு காய்கறி கனிகள் எல்லாம் சேகரிக்கிறது லட்சுமணனோட வேலை. அப்ப காய்கறிகள் சேகரிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போயிடுறாரு லட்சுமணன். அப்போ ராமரும் சீதையும் தனிமையில் இருக்கிறாங்க. அப்படி தனிமையில் இருக்கும் பொழுது நல்ல பூத்து குலுங்கும் சோலை, ஓடுகின்ற நீரோட, குயில்கள் கூவும் அழகான ஒரு ரம்மியமான இடத்துல சிறிது நேரம் தன் மனைவியாகப்பட்ட சீதை மடியில் ராமர் அயர்ந்து உறங்கலாம்னு நினைக்கிறாரு. அதேமாரி உறங்குறாரு. அந்த நேரத்தில் வான வீதியில் ஜெயந்தன் வர்றான். ஜெயந்தன் யார்? இந்திரனோட மகன். அப்படி வந்தவன் பார்க்குறான், சீதையோட அழகில் மயங்கி அப்படி கீழே இறங்கி ஆஹா இப்பேற்பட்ட பேரழகியா, இவன் எப்படியாவது இவளை அடையணும், இல்லைன்னா தொடவாது செய்யணும் அப்படின்ற என்ன பண்ணுறான்? இப்படியே போனால் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் ஒரு காக்கை உருவாக மாறி அங்கே பக்கத்தில் உள்ள மரக்கிளையில் போய் உட்காந்து பார்த்தபடியே இருக்கிறான். யாரை? சீதையை பார்த்து கொண்டே இருக்கிறான். அங்கே காற்று அப்படி மெல்ல மெல்ல தென்றல் வீசுது. இந்த சீதையாகப்பட்டவ சேலை மெல்ல ஒதுங்குது. அப்படி ஒதுங்கும் போதில் இந்த காக்கை உருவத்தில் இருக்கிற ஜெயந்தன் பக்கத்தில் போய் உட்காந்து அவள் உடல் முழுவதும் காயப்படுத்தி கொங்கைகள் உட்பட இரத்த காயமாக்குறான். அப்போ தன் கணவர் உறங்கி கொண்டிருக்கிறாரே அப்படின்னு அந்த வலியை பொறுத்துக்கிறான். சரி முதல்ல டைமை சொல்லிடணும், அது தகுந்த மாதிரி முடிச்சிருவோம்ல. சொல்லுங்க. அப்போ தன் கணவர் உறங்கி கொண்டிருக்காண்டு அந்த வலியை பொறுத்துக்கிறா. அப்படி பொறுத்துக்கிற போதில் மறுபடியும் போய் தின்றான். அப்போ தான் ராமரோட முகத்தில் போய் அந்த குருதியாகப்பட்டது தெரிக்குது. அந்த ரத்தம் பட்ட உடனே ராமர் விழித்துக் கொள்றாரு. ஆஹா, நம்ம மனைவி உடம்பெல்லாம் இப்படி ரத்த காயமாக இருக்கிறது, இது யாரோட வேலைன்னு பார்க்கும்போது ஜெயந்தன் தான் வந்திருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. உடனேயே வில்லை எடுக்கிறாரு. பக்கத்தில் அம்பு இல்லை. வில்லை எடுக்கிறாரு, அம்பு இல்லை. ஆனால் என்ன பண்ணாரு? பக்கத்தில் உள்ள புல்லை பிடுங்கி அவனை யாரை சேந்திரனை நோக்கி அடித்தார். அவனுடைய ஒத்த வலது கண்ணு காணாமல் போச்சு. அதோட ஓடி மறைஞ்சிடறாரு. புல்லுன்னா என்ன புல்? அதான் தற்பை புல். அப்போ தான் வந்து சீதை கேட்குறாங்க, நீங்கள் அதாவது அம்பு இல்லை வில்லு மட்டும்தான் இருந்தது, எப்படி அவனை தாக்குனீங்க அப்படின்னு கேட்கும் போதில் தான் ராமர் சொல்றாரு, வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் அப்படிங்கிற அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கு. மானோட அங்கடையாத சொல்லுங்க. அத்தனை அடையாளத்தில் சொல்லுங்க. புரியும். காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ, காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ, காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ நற்காரிகையே
காணக்குறவ கண்மணி உடையது காணக்குயில் மின்னது உடையது காணக்குறவ கண்மணி என பலர் காணக்குயிலை நிகழ்வருடைய சாயாத கொப்புரல் இருந்தாலும் சாயாத கொப்புரல் இருந்தாலும் தன் தலை நிமிர்ந்து பாயாத தன் தலை நிமிர்ந்து பாயாதமா தன் தலை நிமிர்ந்து பாயாத மாண்பெற கண்டதுண்டோ ஒரு மாண்பெற கண்டதுண்டோ பசுமுள் போன்ற நல்வேணி புல் போன்ற நல்வேணி உலகிட புவிதனில் அழகிய மாண்பெற கண்டதுண்டோ அடையாளம் கேட்டு மாடையா நான் தேடி தெரியுமா தெரியாதா என்ன அடையாளம் கேட்ட மாடுக்குண்டான அடையாளம் கேட்டேன் நீங்க என்ன அடையாளம் சொல்றீங்க பெண்ணுக்குண்டி அடையாளம் அப்ப என்ன பாத்தீங்க நான் பார்த்ததா நான் தேடி வந்தது மாலைய அப்புறம் மானந்தான் மங்கையாகிய வள்ளி உன்னத்தை என்ன தேடி இருந்தீங்களா என்னதுக்கு தேடி இருந்தீங்க நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு என்ன எதுக்கு தேடி இருந்தீங்கன்னு சொல்லிட்டு பாருங்க இவர் பெரிய இளையராஜா தேடி அவா சொல்லுங்க இளையராஜாவில் இல்ல ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பாடுறேன் எதுக்கு வந்தீங்கன்னு போது சொல்லுங்க தேடி வந்ததானே எதுக்கு என்ன இது தேடி உன்னை கல்யாணம் முடிச்சு தூக்கிட்டு போதேன் முருகா என்ன கல்யாணம் முடிக்க போறீங்களா ஹாய் 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 நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு கட்டி போடாத குமரி சிட்டு கண்கள் பாடாதோ பாடல் மெட்டு நேத்து 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 பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு அழைச்சு எல்லாம் முடிப்பு நேத்து 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 பூத்தாரே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு அம்மன் தேராட்டம் ஆடிக்கொண்டு அண்ணன் கிளியாட்டம் பாடிக்கொண்டு அம்மன் தேராட்டம் ஆடிக்கொண்டு அந்த கிளியாட்டம் பாடிக்கொண்டு அர்த்த ஜாமத்தில் தேடிக்கொண்டு நித்தம் வருவாளே அல்வா துண்டு அர்த்த ஜாமத்தில் தேடிக்கொண்டு நித்தம் வருவாளே அல்வா துண்டு இந்த மயக்கம் விடுஞ்சா திருவரைக்கும் உடம்பு தனி குதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு கட்டி போடாத குமரி சிட்டு கண்கள் பாடாதோ காதல் மெட்டு நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா உங்க அண்ணன் எந்த மரத்துல போய் ஏறி இருக்கான யாரு கண்டது அவன் மரத்துல போய் ஏறிட்டேன் மேல அண்ணே அண்ணே இங்க வாவி அண்ணே ஏய் அண்ணா டேய் டேய் அண்ணே இங்க வாணி என்ன நீ அப்படியே இங்க அங்கேச்சு இங்க இருக்குடா கலாடி ஏன்டா குறை மாசத்துல பிறந்த குரங்கு இங்க வா எப்ப பார்த்தாலும் அதிர்ச்சி ஆகிட்டே இருக்கு அதிர்ச்சிக்கு பிறந்தவனே மான தேடி வந்தாருன்னு ஒருத்தர் சொன்னாடா அவர் மான தேடி வரலையா அவர்கிட்ட அடையாளத்தை கேட்டேன் மான தேடி வரல ஒரு பெண்ணை தேடி தான் வந்தேன்னு கேட்டேன் யாரை தேடி வந்தீங்கன்னு கேட்டதுக்கு பொண்ணை தேடி வந்தேன்
என்ன என்னத்துக்கு தேடி வந்தாரா? உன்னை தேடி வச்சு என்ன பண்ண போறாரு? என்ன தேடி வந்தாரா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரானு? டேய், நம்ம குடும்பம் அந்த அளவுக்குலாம் பட்ஜெட் இல்லையாடா? அண்ணே என்னன்னு சொல்ற? தங்கச்சி, பட்ஜெட்னா என்ன? பட்ஜெட்னா Means of? நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் இல்லடா. சரி. ஆமா தங்கச்சி. என்ன சொல்ல வர? தங்கச்சி, அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் பெரிய குடும்பம் இல்ல. சொல்லி தொலை, என்ன சொல்ல வர? அதனால என் தங்கச்சியை நானே கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு பாக்குறேன். மானம் கெட்டவனே, அறிவு கெட்டவனே, சொத்து பத்திர வெளியே போயிரும்டா. உனக்கு என்னடா முறை தெரியுமாடா? தங்கச்சி, தங்கச்சியை கல்யாணம் முடிக்க போறியா? சொத்து பத்திர வெளியே இவனெல்லாம் ஒரு அண்ணன் போடுறீங்க. மோர அண்ணே, தங்கச்சி என்ன பண்ணுவோம்? தஞ்சை வந்தவர் வேற அருண்மடா. தங்கச்சி, முருகனை கும்பிடுவோமா? ஆமா. சாமி கும்பிடுவோமா? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், உயரமா பெண்ணிலா வந்தாட்டம், வந்தாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. அரோகரா வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. வேல் முருகா, வெற்றி வேல் முருகா, வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு, அரோகரா. வீரவேல் முருகனுக்கு, அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு, அரோகரா. அரோகரா, அரோகரா. 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 முருகா, வேடனாக வந்ததும் நானே, வேலனாக வந்ததும் நானே. உன்னிடம் சிறிது விளையாட்டை காண்பித்து உன்னிடம் வழக்குரைத்து உன்னை மனமுடிக்கவே அப்படி செய்தோம். என்னை மனது கொள்ள சம்மதம் தானே? எனக்கு ஒரு வரம் வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும்? கேள். என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்ன வர வேண்டும்? எது கேட்டாலும் கொடுப்பீங்களா? கொடுப்பேன். எது கேட்டாலும் கொடுப்பீங்களா? கொடுப்பேன். அண்ணே, இங்க வாவே, இங்க வானே. நான் கேட்கிற வரம் சரியான்னு பாருங்களா. நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும் தெய்வயான வள்ளி என்று உங்களை வழிபடாமல் வள்ளி தெய்வயான என்றே உங்களை வழிபட வேண்டும். எனக்கே முதலிடம் வேண்டும். அப்படியே இருந்தா கல்யாணம். தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் திறமை கொடுத்து இன்று முதல் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியர் என்று இந்த உலகெங்கிலும் அழைக்கட்டும். சம்மதம், சம்மதம், சம்மதம். முழங்கட்டு மேல வாத்தியம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்யும். ஊரு செழிக்க வேணும், யானை தங்கமே, ஊரால வாழ வேணும். பட்டி பெருக வேணும், பால் பாட பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், பால் பாட பொங்க வேணும். கூத்து பெருக வேணும், யானை தங்கமே, ஊரால வாழ வேணும். பகவானே துலகு வந்து பாதார விந்த உலகு, ஸ்ரீராம ரூப உலகு,